ஹீப்ரூ வார்த்தை. ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் ரிட்டன் இன் ஹீப்ரூ. நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு எல்லாமே எபிரேய பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு எல்லாமே கிரேக்க பாஷையில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ பழைய ஏற்பாட்டில் ஆராதனை என்ற வார்த்தை ஹீப்ரூவில் ஷாக்கா அப்படின்னு தான் இருக்கும். SHAKAH. ஆராதனை என்ற வார்த்தை ஷாக்கா அப்படின்ற எபிரேய மொழியில் இருக்குது. அது ஆதியாகமம் 22:5 முதல் வார்த்தை ஷாக்கா அப்படின்ற வார்த்தை வருது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:5. நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு வருது இல்லையா, அந்த வார்த்தை ஷாக்கா அப்படின்னு ஹீப்ரூ பைபிளில் இருக்கும். ஷாக்கான்னா என்ன அர்த்தம்? ஆராதனை. ஆராதனை தான் ஷாக்கா. எத்தனை முறை ஆராதனைன்னு பழைய ஏற்பாட்டில் வருதுன்னா 175 முறை வருது. 175 டைம்ஸ் ஷாக்கா அப்படின்ற வார்த்தை வருது. சங்கீதம் 95:6 வாசிக்கலாமா? அங்கேயும் ஆராதனை பற்றி வருது. சங்கீதம் 95 அதிகாரம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். பணிந்துன்ற வார்த்தை ஷாக்கா அப்படின்னு இருக்கும். ஹீப்ரூ பைபிளில் நீங்கள் எடுத்து ஹீப்ரூ படிக்க முடியும்னா அந்த வார்த்தை ஷாக்கா அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ எப்படி ஆராதிக்கணுமா? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு. தேர் இஸ் அ போஸ்டர். ஆண்டவரை ஆராதனை பண்ணுறதுக்கும் கனப்படுத்துறதுக்கும் ஒரு போஸ்டர் இருக்குது. நம்ம அநேக நேரம் உட்கார்ந்துட்டே பண்ணுறோம். அது ரெஸ்பெக்ட் இருக்கா? இப்போ ஒரு பெரிய விஐபி வராங்க, ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்துட்டார் நம்ம வீட்டுக்கு, நம்ம பாட்டு கால் மேலே கால் போட்டு சோஃபாவில் உட்காந்துருப்போமா? வாங்க வாங்க. யாரோ பெரிய எம்எல்ஏ எம்பி யாரோ வந்துட்டாங்க, ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம்? சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்கள். யாரும் வரக்கூடாதா? பெரிய ஆள் வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எந்திரிச்சு நின்று வாங்க வாங்க அப்படின்னு கும்பிட்டு, தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமா, என்ன வேணும், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அப்போ அதுக்குன்னு ஒரு போஸ்டர் இருக்குது. ஆராதனைனா எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, இதெல்லாம் ரெவரன்ஸ், ஒரு ரெஸ்பெக்டை கர்த்தருக்கு கொடுக்கறது ஒரு போஸ்டராக இருக்கிறது. அதுதான் சங்கீதம் 95:6. இப்போ வந்து நியூ டெஸ்டமெண்ட்டில் பார்க்கலாம். நியூ டெஸ்டமெண்ட் என்ன லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்குது? கிரேக்க மொழியில். அதில் வந்து ப்ரோஸ்கொனியோ அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஷாக்கா, நியூ டெஸ்டமெண்ட்டில் ப்ரோஸ்கொனியோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு கிஸ் அப்படின்னு அர்த்தம். கர்த்தரை முத்தமிடுதல். அல்லேலூயா. அப்சல்யூட் லாயல்ட்டி டு எ கிங். ஒரு ராஜா வர்றாருன்னா, ராஜா மந்திரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கிங் வர்றாரு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க? குனிஞ்சு முழங்கால் படிட்டு கையை முத்தமிடுவாங்க. ஒரு ரெஸ்பெக்ட். ஒரு ராஜா வர்றாருன்னா எப்படி அப்போ இயேசு ராஜா வரும்போது நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணோம், எவ்வளோ மரியாதை கொடுக்கணும், எவ்வளோ கனப்படுத்தணும். அந்த வார்த்தை தான் ப்ரோஸ்கொனியோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரேக்க மொழியில் நியூ டெஸ்டமெண்ட்டில் 60 முறை வருது அந்த வார்த்தை. வர்ஷிப்ன்ற வார்த்தை 60 முறை வருது. அது வாசிக்கலாம். மத்தேயு 4:10. ஆராதனை என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 4 அதிகாரம் 10 வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்போ உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அப்படின்னு வருதுல்ல, அவர் ஒருவருக்கே ஆராதனை, பணிந்து கொண்டு ஆராதனை. இந்த 2 வார்த்தையும் ப்ரோஸ்கொனியோ அப்படின்ற வார்த்தையாக வரும். கிரேக்க மொழியில் அப்படி எழுதப்பட்டிருக்குது. ஸோ முதல் காரியம் பார்த்தோம். வேதாகமத்தில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எத்தனை முறை வருது? நியூ டெஸ்டமெண்ட்டில். ஸோ ஆராதனைன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஹோல் ஹார்ட்டடாக கர்த்தர் யாருன்னு புரிந்து ஆராதிக்கிறது அப்படின்ற மீனிங்கை பார்த்தோம். அடுத்தது ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் பார்த்தோம். இப்பொழுது எப்படி ஆராதிப்பது? ஆவியோடும் உண்மையோடும். பாஸ்டர் ஒரு வசனம் சொன்னாங்களே, யோவான் 4:23-24.
24ஆம் வசனத்தில், யோவான் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி துதிக்கணுமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை. நீங்கள் வீட்டில் வர்ஷிப் பண்ணும்போது சரி, என்ன பண்ணுங்க, நல்ல ஆவியில் நிரம்பி, அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம என்ன பண்ணோம்? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். அல்லேலூயா. சில நேரம் ஆவியில் ஆராதிக்கும் போது நம்மளை தேசங்களுக்கு அழைத்து செல்வார். இன் ஸ்பிரிட் காட் வில் டேக் யூ டு கண்ட்ரிஸ், நேஷன்ஸ். திடீர்னு ஒரு குடும்பத்துக்காக ஜெபிக்க சொல்லுவார் ஆராதனையில். நான் சொல்கிறது பர்சனல் வர்ஷிப் டைமில் சொல்கிறேன். திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்கும், அவங்க ஒரு வேளை தற்கொலை எண்ணத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் வர்ஷிப் பண்ணி அவங்களுக்கு ஜெபிக்கும் போது அவங்க விடுதலை பெறுவாங்க. அல்லேலூயா. இன் ஸ்பிரிட்னா அதுதான் அர்த்தம். ஃபிசிக்கலாக பண்ணுறது வேறு, ஸ்பிரிட்டில் நிரம்பி பண்ணுறது வேறு. எத்தனை பேருக்கு ஆசை ஸ்பிரிட்டில் நிரம்பி? நான் கையே தூக்கலையப்பா சிஸ்டர், நாங்கள் டீ குடிக்காமல் வந்துட்டோம் அப்படின்றீங்களா? ஆவியில் நிரம்பி ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும் போது எப்படி அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னா, அவரோட கூட ஈவன் வி கேன் டான்ஸ். எனக்கு அந்த அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்கார். அவரோட நம்ம மணவாளன் மணவாட்டியாக அப்படியே டான்ஸ் பண்ணி ஆராதிக்கலாம். ஆவியில் அப்படிலாம் நம்மளை கொண்டு செல்வார். அவரை கட்டி பிடிக்கிற ஒரு அனுபவம், அவரை முத்தமிடுகிற ஒரு அனுபவம், இதெல்லாம் நீங்கள் உணரலாம். ஆவிக்குரிய கண்களை ஏசப்பா திறந்துருவார். யூ கேன் see ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்களை பார்க்கலாம். அந்த மாதிரி உன்னத அனுபவங்களை ஆவியில் நிரம்பி ஆராதிக்கும் போது தான் கொடுப்பார். என்னதான் நம்ம ஃபிசிக்கலாக ஆராதித்தாலும் ஆவியில் நிரம்பி ஆராதிக்கணும் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக முறை நான் சொல்லுவேன், பக்கத்தில் உட்காருங்க ஜீசஸ் அப்படின்வேன், சேரை போட்டுருவேன், பேசுங்க ஜீசஸ். ஆராதனை என்பது பாடல் மட்டும் இல்லை, அவர் நம்மளோடு பேசுவார். ஆராதனையின் போது என்ன பண்ணுவார்? ஜீசஸ் பேசுவாரா பேச மாட்டாரா? அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. எப்படி பேசுவார்? ஆவியில் ஆராதிப்பதை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்படி பேசுவார்? ஒரு தண்டர் ஸ்டாம் வழியாக பேசுவாரா? மோசே காலத்தில் இடி முழக்கத்தில் பேசினார். எப்படி பேசுவார்? ஆவியானவர் ஏதோ சொல்ல விரும்புகிறார் உங்ககிட்ட. ஆராதனை வீரர்கள் நீங்கள் ஏதோ சொல்ல விரும்புகிறார். இன்றைக்கி இந்த பாடலை எடு, இல்லை இந்த வாழ்க்கையில் உன் விஷயத்தை இந்த மாற்றிக்கோ அப்படின்னு பேசுகிறார். எப்படி பேசுவார்? வெரி குட், வெரி குட் சிஸ்டர். லெட் அஸ் கிவ் அ கிளாப். நல்ல கரம் தட்டு கொடுக்கலாம். மெல்லிய சத்தம், மெல்லிய சத்தத்தில் பேசுவார். எங்கிருந்து பேசுவார்? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆராதனை வீரருக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்கிறேன். எங்கிருந்து பேசுவார்? அப்படியே க்ளவுட்ஸ்லேருந்து வருமா சத்தம்? வெரி குட். எல்லாருக்குமே பாஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல நாலேஜ் இருக்குது. இதயத்திலிருந்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார் ஆவியானவர். எங்கே இருக்கிறாரு? நம்ம இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், எனக்குள் வாசம். அதனால் ஆவியானோட சத்தத்தை நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஏசப்பா பேசுகிற சத்தம் நமக்கு தெரிய வேண்டும். ஏசப்பா பேசுகிறாரா, சுயமாக நான் யோசிக்கிறேன்னா, பிசாசு எதாவது சொல்லுதா, இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும். அல்லேலூயா. அப்போ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். முதல்ல நம்ம ஆராதனை ஓல்ட் டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்ட்டில் எந்த இடத்துல வருது, எவ்வளோ முறை வருதுன்னு பார்த்தோம். ரெண்டாவது ஆவியோடும் உண்மையோடும் பார்த்தோம். மூணாவது லைஃப் ஸ்டைல். வர்ஷிப் ஷுட் பி எ லைஃப் ஸ்டைல். இல்லை, வர்ஷிப்ன்றது ஒன் டைம் அனுபவம் இல்லைங்க. எத்தனை நேரம் நம்ம டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுறோம்? யாராவது சொல்ல முடியுமா? சிஸ்டர், ஆராதனைக்கென்று இவ்வளோ நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? யாருமே எதுவும் ஸ்பெண்டே பண்ணல போல். ஒன்றும் பதிலே வரலையே. எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? 10 நிமிஷம்னாலும் சொல்லுங்கள். பாஸ்டர் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? டெய்லி லைஃப்பில் ஆராதனைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காதே. சொல்ல முடியாதுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம ஒழுங்கும் கிரியையுமா இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபி. there should be a time. எப்படி ஆராதனை 8 மணினா 8 மணி எல்லாம் வரணும். அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் have a particular time, have a particular place. நீங்கள் லோன்லியாக கதவை சாத்திட்டு கூட நல்லா வர்ஷிப் பண்ணலாம். கதவை பண்ணிடாதீங்க, வர்ஷிப் பண்ணு. ஸோ யூ ஷுட் ஹாவ் அ டைம். அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம்,
ஒழுங்கும் கிரியமா அந்த பிளேஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை வர்ஷிப் லீடராக வச்சுருக்கார், ஊழியத்தில் பங்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது ஒழுங்கு கிரியமாக பண்ணும். சிஸ்டர், எனக்கு டெய்லி என்னோடய வர்ஷிப் டைம் மார்னிங் 6 o'clock, மார்னிங் 5 to 5:30 அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் வர்ஷிப்பை கொண்டு வாங்க. அடுத்ததாக ட்ரூ வர்ஷிப் வர்சஸ் ஃபால்ஸ் வர்ஷிப் சொல்ல விரும்புகிறேன். உண்மையான ஆராதனை எப்படி இருக்கும், பொய்யான ஆராதனை எப்படி இருக்கும், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நம்ம வித்தியாசம் நமக்கு தெரியணும். உண்மையான ஆராதனையில் ப்ரைமரி ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா, நோக்கம் எப்படி இருக்குன்னா, கர்த்தரும் அவருடைய மகிமையும் தான் நோக்கமாக இருக்கும். உண்மையான ஆராதனை இருக்குன்னா யாரை நோக்குவோம்? நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. யாரை நோக்கி ஆராதிக்கணும்? கர்த்தரை நோக்கி ஆராதிப்பது தான் உண்மையான ஆராதனை. ஃபால்ஸ் வர்ஷிப், பொய்யான ஒரு ஆராதனையில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் எமோஷன் அதிகமாக இருக்கும். யாரோட எமோஷனு? மனுஷர்களுடைய விருப்பமும் மனுஷர்களுடைய உணர்ச்சியும் தான் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப இருக்கும். என்ன இருக்கும்? சத்தமே வரல பாருங்க. என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி யூடியூப்லலாம் நிறைய ஆராதனைகள் வருது. எல்லாத்தையும் பார்த்து டிசீவ் ஆகிடக்கூடாது. அல்லேலூயா. மின்னுவதெல்லாம் ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட். எல்லா ஆராதனையும் நம்பிடக்கூடாது. ஹியூமன் எமோஷன்ஸும் என்டர்டெயின்மெண்ட். இப்போல்லாம் டிஸ்கோ லைட்ஸை போட்டுட்டு பல கோல்டு டஸ்ட்டுன்றாங்க, சில்வர் டஸ்ட்டுன்றாங்க. ஹியூமன் எமோஷன்ஸு, ஹியூமன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆகிடுது. ஆடுறது, கூத்தாடுறது, விளையாடுறது. ஆடலாம், அபிஷேகத்தில் நிரம்பி ஆடுறது வேறு. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆடுறது வேறு. அப்போது இந்த காரியங்கள் ஃபால்ஸ் வர்ஷிப் அப்படின்றாங்க. அதே மாதிரி உண்மையான ஆராதனையில் நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, உண்மையான அன்பு இருக்கும், உண்மையான அர்ப்பணிப்பு இருக்கும். எப்படி இருக்கும் இருதயம்? உண்மையான அன்பும் அர்ப்பணிப்பும் இருக்கும். அதே பொய்யான ஆராதனையில் எப்படி இருக்குன்னா, ஹிப்போக்ரஸி இருக்கும். ஹிப்போக்ரஸின்னா என்ன அர்த்தம்? மாய்மாலம். உள்ள ஒன்று, வெளியில் ஒன்று. இங்கே வந்தால் நான் ஸ்டேஜ் ஏறிட்டா நான் பரிசுத்த தூதன் மாதிரி, நான் வீட்டுக்கு வந்துட்டா லூஸு, அறிவு கட்டவன், அறிவு இருக்கா உனக்கு, பைத்தியக்காரன், நாய், பேய், பிசாசு, இந்த வார்த்தைகள்லாம். அப்போ நீ யார்? இங்கே வந்தால் ஒரு வேஷம், வீட்டுக்கு போனால் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவை பின்பற்றணும். நம்ம வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருதய யோசனையில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்போ இருதயம் உண்மையான ஆராதனையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையான கிறிஸ்துவின் அன்பு இருக்கணும், மாய்மாலம் இருக்கக்கூடாது. இப்போ சாங் செலெக்ஷன் எப்படி செலக்ட் பண்ணுவோம்? இது ரொம்ப முக்கியம். சாங்கை செலக்ட் பண்ணுறோன்னா இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பாடல் எப்படி சொல்லுது, நீங்கள் நினச்சா ஆசீர்வாதம் தான், நீங்கள் மறந்தா எங்கே? அப்போ அவர் மறந்துடுவாரா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். அப்போ ஏன் நீங்கள் மறந்தா எங்கே போவேனா? சில வார்த்தைகளை நம்ம யோசித்து பார்க்கணும். எல்லா பாட்டும் அப்படியே ரிப்பீட் பண்ணி பாடிடக்கூடாது. அவங்க சுய அனுபவத்தில் சில பாடல் எழுதியிருப்பாங்க. படிக்கலை, உயரலை, பட்டதாரி ஆகலை. நான் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். அப்போ நான் எப்படி பாட முடியும்? படிக்கலை, உயரலை, பட்டதாரி. பொய் சொல்கிறேன். நான் படிச்சிருக்கேன், நான் உயர்ந்திருக்கேன், பட்டதாரி ஆயிருக்கேன். கிராஜுவேஷன் பால் தினகரன் ஐயா எனக்கு கொடுத்தாரு டிகிரி. ஆனால் நான் பாடுறது படிக்கலை, உயரலை, பட்டதாரி ஆகலை. அவருடைய சுய அனுபவத்தில் அவர் எழுதியிருக்கார். நான் அந்த பாட்டை நான் குறை சொல்லலை, ஆனால் அந்த வரிகள் அது நமக்கு சூட் ஆகலை. சபைக்கு ஏற்ற பாடல்கள், பக்தி விருத்திக்கு ஏற்ற பாடல்கள், வேத அடிப்படையில் இருக்க பாடலான்னு பார்க்கணும். எல்லா பாட்டு பாடிட முடியாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எங்கள் மாமனார் இருந்தபோது சாங் லிஸ்ட் கொண்டு வான்னுவார். ஒவ்வொரு சண்டையும் செக் பண்ணுவார். இந்த பாட்டு வேண்டாம், ரிஜெக்ட் அப்படின்ற. ஏன்னா மாமா வேண்டான்றீங்க, இது ஆராதனைக்கு சூட் ஆகாது. ப்ரைஸ்னால் என்ன, வர்ஷிப்னா என்னன்னு டீச் பண்ணார். செலக்ட் பண்ணும்போது நம்ம ஜாக்கிரதையாக வேத அடிப்படையில் விசுவாசத்தை அதிகரிக்கிற வார்த்தைகளை நம்ம சூஸ் பண்ணணும். காங்கிரிகேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும். காங்கிரிகேஷனாக ஒரு 100 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த பாட்டு பாட முடியுமான்னு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு பாட்டு தெரியும்ன்ட்டு நான் 10 பாட்டு இஷ்டத்துக்கு பாடிட்டு புது பாட்டாக பாடிட்டுருக்கேன், அவங்க ஒன்றுமே பாடலை. அப்போ வர்ஷிப் ஃப்ளோ இருக்குமா?
இதுவும் நம்ம தெரிந்த பாடல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் அறிந்த, ஓரளவுக்கு அறிந்த பாடல் பாடும்போது என்ன ஆகும்? வர்ஷிப்ன்றது எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது, வெறும் லீட் பண்ணுறவங்க மட்டும் பண்ணுறது இல்லை. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். வர்ஷிப் லீடர் ஒரு ஆண்டனா. யார் சொல்லுங்கள்? வர்ஷிப் லீடர் எப்படி இருக்காங்க? நீங்கள் தான் ஆண்டனா. அந்த காலத்தில் டிவிக்கு எப்படி வரும் சேனல்லாம்? எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மேலே போய் ஆண்டனாவை ஆட்டுன்னுவாங்க, திருப்பு ஆட்டுன்னு. அப்போ ஒழுங்காக வரும் டிவி சேனல். அந்த ஆண்டனா என்ன பண்ணுதுன்னா, காடுக்கும் பீப்புளுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆண்டனா. அந்த சிக்னலை வாங்கி டிவியில் சேனல் வருதில்ல, அந்த மாதிரி கர்த்தருடைய வல்லமையை எடுத்து செல்லுகிறவங்க தான் வர்ஷிப் லீடர். ஜனங்களுக்கு எடுத்து கொடுக்குறவங்க தான் வர்ஷிப் லீடர். அப்போ ஆண்டனா ஒழுங்காக இருக்கணுமா? இல்லை பிரச்சனையாக இருந்தால் என்ன ஆகும்? நம்ம தான் ஆண்டனா. நம்ம சரியில்லைன்னா என்ன ஆகும்? இந்த வர்ஷிப் ஃப்ளோ ஆகாது. அப்போ எப்பவுமே கான்ஷியஸாக மைண்டில் வச்சுக்கோங்க, நம்ம தான் ஆண்டனா. கர்த்தருடைய பிரசனத்தை வாங்கி உணர்ந்து அதை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறவங்க நம்ம. அல்லேலூயா. அதனால் பாடல் செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிந்த பாடல். கீ செலெக்ஷன், பாஸ்டர் சொன்னாங்களே கீ, அது கூட எல்லாரும் பாடக்கூடிய கீயாக செலக்ட் பண்ணோம். நான் பட்டு தனியாக எனக்கு பாட தெரியும்ன்ட்டு ஹை ஸ்கேலில் பாடிட்டுருக்கேன். அவங்கள பாட முடியுமா? எல்லோரும் பாட முடியுமா? அப்போ காங்கிரிகேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எல்லாருக்கும் பாடல் தெரியுமா? எல்லாரும் இந்த பாடல் பாட முடியுமா? எல்லாரும் சேர்ந்து பாடினா ஆசீர்வாதமாக இருக்குமா? அப்படின்ற காரியம். அதே மாதிரி ஜென்ரேஷன் கேப்புன்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் பழைய காலத்து பாடலே பாடினா இந்த ஜென்ரேஷன் பாடுவாங்களா? நான்லாம் பழைய காலத்து பாட்டு தான்ப்பா எனக்கு பிடிக்கும். எல்லாம் தூங்கிடுவாங்க பாதின்னு பேர். ஐயோ, இந்த சகோதரி வந்தாலே பழைய காலத்து பாட்டை பாடி ஸ்லோவாக பாடி கழுத்தை அறுக்குறாங்கடா. இட் ஷுட் பி எ மிக்ஸ். புது பாடல்களும் கருத்துள்ள பாடல்கள் பாடலாம், பழைய பாடல்களும் பாடலாம். ஆனால் ஜென்ரேஷன் கேப்பை நம்ம மேட்ச் பண்ணணும். பழைய மக்களும் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளும் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி. அதே மாதிரி தீம் இருக்கணும். ஆராதனைக்குன்ற ஒரு தீம் ஃபாலோ பண்ணணும். மெசேஜுக்கு ஏற்ற பாடல்கள் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். விஸ்வாசம் அப்படின்ற டீமில் மெசேஜ் எடுக்கிறாங்கன்னா அநேக நேரம் பாஸ்டர் சொல்லுவார், இன்றைக்கி நான் இந்த மெசேஜ் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த ஆராதனை கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஒரு தீமில் நம்ம எடுக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு தீம் இருக்கணும், ஒரு ஃப்ளோ இருக்கணும். ஆராதனை என்பது எப்படி இருக்கணும்? ஒரு ஃப்ளோ இருக்க வேண்டும். அந்த ஃப்ளோவை பற்றி நான் அடுத்தது செஷனில் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ என்ன காரியங்கள் கற்றுக்கொண்டோம்? முதல்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? வேதாகமத்தில் ஆராதனைன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது? ஆராதனை என்பது நமக்கு லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும். சாங்ஸில் எப்படி செலெக்ஷன் பண்ணணும்? உண்மையான ஆராதனை எப்படி இருக்கும், பொய்யான ஆராதனை எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்த பகுதிக்குள்ளே நம்ம செல்லலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை இறைத்து நீராளிகை செய்யும். அல்லேலூயா. ஆமென். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர் மத்தியிலே அவர் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படியே வாரும் தூய ஆவியை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்ச்சியை தயவு செய்து ஜாக்கிரதையாய் ஆராதனை வீரர்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்க. மிக மிக அவசியமான காரியம் இல்லையா? வாங்க 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 ஆவியானவரே. ஐ டோன்ட் நோ வெதர் பிரதீப் அந்த அவரை பாடல்களை கேட்டுக்கிட்டு வெங்காயம் வெங்காயம் விற்கிற 2 கிலோ 1 ரூபா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் நானும் என் தாப்பனாரும் காரில் போயிட்டுருக்குறோம். அந்த போதகரை பார்த்து, பாஸ்டர் நான் ஒரு புதுசாக சீடி விட்டுருக்கேன், நீங்கள் கேளுங்கன்னாரு. சரின்னு சொல்லி நானும் திறந்து உள்ளே போட்டுட்டேன். போட்ட உடனே அடுத்த பாடு, வாங்க வாங்க ஆவியா, இந்த மாதிரி இப்படி அந்த பாட்டு அவர் அதுதான் பாடினவர். எங்கள் அப்பாவில் மெதுவாக எங்கிட்ட, இந்த வெங்காயம் பழைய எறும்பெல்லாம் விற்கிற மாதிரி இருக்குடா, அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் மகத்துவம் பொருந்தினவர், அவரை ஏன் அதோனா என்று கூப்பிட்டார்கள், அவர்களை ஏன் யெகோவா என்று கூப்பிட்டார்கள் என்றால் அந்த நாமம் அப்படி ஒரு பயங்கரமுள்ள நாமமாக இருந்தது.
பயபக்தி மிக மிக அவசியம். யதார்த்தமாய் செய்யக்கூடாது. இந்த நாளில் துதி என்ற அர்த்த பாடல்களுக்கு துதி உள்ள பாடல்களை பாட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நாலேஜை குறித்து சொல்லி கொண்டிருந்தார்கள். அதிலே துதி என்றால் எப்படி என்றால், பக்கத்தில் பார்த்து ஏசப்பா என்னென்ன செஞ்சார் தெரியுமா, எனக்கு இதை செஞ்சார் அதை செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் துதி. அல்லேலூயா. புரியுதா? அல்லேலூயா. புரியல அல்ல? இப்போ சகோதரி இருக்காங்க, சிஸ்டர் ஏசப்பா பாருங்க, அப்படியே பைக்கில் போயிட்டே இருந்தேன் இல்லையா, அப்படியே ரேஸ் பைக் மாதிரி போயிட்டு இருந்தேன் பாருங்க, திடீர்னு ஒரு ஆட்டோக்கார், இங்கே ஆட்டோ தானே சொல்வீங்க, ஆட்டோக்கார் குறுக்க வந்துட்டார் பாருங்க, பிரேக்கை போட்டேன், ஆண்டவர் கிருபையாக இருந்தார், ஆண்டவருக்கு தேவநாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அது துதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆராதனை என்ன தெரியுமா, நீர் பரிசுத்தர், உம்மை போல யாரும் இல்லை, நேரா அவர்கிட்ட சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆராதனை. ஆமென். இந்த படம் ஒரு டாபர்னாக்கிள், தமிழில் என்ன சொல், ஆசரிப்பு கூடாரம் இல்லையா, இது அப்படியே இருக்கட்டும். சுற்றி இருக்கிறது என்னது, அது வெளியில் சுற்றி ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குல்ல, அது பேர் என்ன? அவுட்டர் கோர்ட்யார்டு இல்லையா. அது வெளியில் இருக்கிற காரியங்களாக இருக்கிறது, பிரகாரம். ஓகே, இதுக்குள்ளே யார் போக முடியும்? ஆசாரிகள் போக முடியும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த திரைச்சீலையை முற்றிலுமாக கிழித்து போட்டுவிட்டார். இப்போ நம்ம போகலாம். நம்மனா யாரு? வெளியேற பெற்ற ரட்சிப்பு பெற்ற மக்கள். ஹல்லேலூயா. The barrier has been broken. Entrance. அவர் வாசல்களில் துதியோடு வருவேன், அவர் பிரகாரங்களில். ஆமென். பாட்டு பாடிக்கிட்டே அப்படியே உள்ள போயிட்டு இருக்கோம். சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன், நான் ஆடி பாடுவேன், அவர் சந்தோஷத்தால் ஆடி பாடுவேன். சங்கீதம் 102 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள் பார்க்கும்போது அங்கே நல்ல ஒரு கண்ணுக்குட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. பலியிடும்படியாய் அங்கே ஆயத்தமாக ஒரு கண்ணுக்குட்டி இருக்கிறது. சரியா? இப்போ நம்ம ஆராதனைக்குள் வருகிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். துதியோடும் பிரகாரமோடும் ஒரு வாசலுக்குள் வருகிறோம். ஆமென். உள்ளே வந்துட்டோம். அப்போ துதிக்க போகிறோம். ஏசப்பா, எங்களுக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்கவா, எங்களுக்காக நீங்கள் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்து கொண்டே உள்ளே வரோம். அப்போ ஒவ்வொரு காரியமாய் வரும்போது அங்கே அந்த அந்த பிரான்ஸ், ஆமாம், அது எது என்றால் நம்மளுடைய வசனத்தை குறிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்காக நன்றி அப்பா. மிக மிக அவசியம். இந்த கட்டத்தில் நீங்கள் ஆராதனையில் செல்ல 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 என்ன நடக்கும் என்று சொல்லுகிறேன். இப்போ நம்ம வந்துட்டோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் செல்லுகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு கிருபை அல்லவா. ஆமென். சொல்லிக்கிட்டே போக கொண்டு, ஆண்டவரே, என்னுடைய அனுதின வாழ்க்கையை வேத வசனத்தெல்லாம் சுத்திகரிக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லும் போது அதுக்குள்ளார செல்லுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லுகிறோம். அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பரிசுத்தலம் என்ட்ரன்ஸ் வரைக்கும் துதி நன்றி பாடல்கள் இருக்க வேண்டும். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளார போகும்போது ஆராதனை வர வேண்டும். ஆமென். ஆராதனை வர வேண்டும். ஆராதனையில் போய்கொண்டே இருக்கும்போது திருப்பி டம்மால் வெளியில் வந்து துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான் அப்படின்னு வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லேயர்லாம் ஆராதனை வீரர்கள் நீங்கள் செய்யும் போது தேவ பிரசன்னத்துக்குள் போவீங்கயா. ஐயா, எங்கள் திருச்சபையில் பல ஆண்டுகள் கிட்னி பிரச்சனைகள் ஆண்டவர் சுகமாக்கி இருக்கிறார்.
அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்திருக்கிறது. ஏனென்றால் அவரை பேச விட வேண்டும். அந்த கட்டத்துக்குள் ஒழுங்கு கிரையுமாய் செய்ய செய்ய. ஆகவே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லுகிறோம். அங்கே போகும்போது ஆவியானவர்கிட்ட விட்டுறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருடைய ஆராதனை பாடல்கள் பாட வேண்டும். அங்கே போய் நிரப்புமையா நிரப்புமையா, அபிஷேகத்தில் நிரப்பும், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வெளியிலேயே முடிஞ்சு போச்சு. இப்போ மகா பரிசுத்தம் உள்ள ஸ்தலத்துக்கு செல்ல போகிறோம். ஆகவே ஆராதனை ஆராதனை என்ன சொல்லும்போது அந்த நறுமணம் அங்கே போகும்போது தேவ பிரசன்னம் வரும். அப்படிப்பட்ட ஆராதனை உள்ள பாடல்களை பாட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. மிக மிக முக்கியமான காரியம் ஐயா. தயவு செய்து இன்னைக்கு எழுதுகிற பாடல்கள் எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் படிங்க. அந்த ஆராதனைக்கு தகுதியுள்ள பாடல்களா என்று பாருங்க. நீங்கள் நல்லா இருக்குன்னு தயவு செய்து பாடல் எடுத்து பாடாதீர்கள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஈஸியாக போச்சு. செல்ஃபோனில் வீடியோ எடுத்து அதை எதை கொஞ்சம் எடிட் பண்ணி பாடல்கள் போட்டுடுறாங்க. அவங்களுடைய காரியமாக இருக்கிறது. ஆனால் நாம் திருச்சபைக்கு உபயோகப்படுத்தும் போது துதி என்ற பாடல், நன்றி என்ற பாடல், ஆராதனை என்ற பாடல், அப்புறம் தேவ மகிமைக்குள் செல்ல வேண்டும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்லும் போது அமைதலாக தேவனோட பிரசன்னத்தில் செல்லும் போது ஒரு மகிமை இறங்கும் பாருங்களேன், ஒரு வல்லமை இறங்கும் பாருங்களேன். ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அந்த இடத்துல தேவ மகிமை இருக்கும் போது இப்பொழுதே நீங்கள் உணர்கிறீர்கள, அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஷம்மரகா தரனியரா. ஹல்லேலூயா. மகிமை இறங்குறது அல்லவா. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு சொல்லும் போது நீங்க மியூசிக் அது இது ஒண்ணுமேனா அப்படியாக அமைதலா இருங்க. ஆவியானவர் பேசுவாருங்க, பயங்கரமா இடைபெடுவார். ஒரு தேவ மகிமை இருக்கும் பாருங்க. இசை, இந்த இடம் அசைக்கப்படும். வியாதிகள் டப்பு டப்பு டப்புன்னு சுகமாகும். பிசாசன் பிடிகள் ஓடும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த நாளில் கொண்டு இன்றைய வரைக்கும் அப்படி ஆராதனை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அருமையான போதகருக்கு சாட்சியாக இருக்கிறார். நாங்கள் செய்கிறதை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு திருச்சியும் இப்படி செய்ய செய்ய ஆரம்பிக்கும் போது அது ஒழுங்கும் கிரையுமாய் இருக்கிறது. யதார்த்தமாய் செய்ய வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தேவ ஜனமே, பாடல் எடுப்பதிலே தயவு செய்து, அருமையான என்னுடைய மனைவி சொன்னார்கள், அதில் ஜாக்கிரதையாய் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் குணாதிசயம், மனப்பான்மை, கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட். கேரக்டர் அண்ட் ஆட்டிடியூட், நம்மளுடைய குணாதிசயம் மிக மிக அவசியமானது. அருமையான போதகர் சொல்லுகிறார், அம்மா நீ நல்லா துதிச்சிட்டு இருந்த, ஆராதனைக்கு வரும்போது ஏமா ஜெபவோடைய பாடலை பாடின? அப்போ சொல்லணும், பாஸ்டர் ஆவியானவர் வழி நடத்தினான்னு சொல்லவே கூடாது. ஆவியானவர் ஒருபோதும் தவறாக வழி நடத்த மாட்டார். அப்போ ஊழியக்காருக்கு உணர்த்திருக்கிறார். ஊழியக்காரர் உங்களுக்கு சொல்லும் போது கரெக்ட் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் என்னுடைய திருச்சபையினுடைய என்னுடைய தாப்பனார் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். பாடல்கள் கொடுப்பார்கள். இன்றைக்கு நான் இங்கே இருந்தாலும் எனக்கு பாடல் வந்திருக்கிறது. என்ன பாட போகிறாள்? ஏனென்றால் எமோஷ்னல் சாங்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னா பரிசுத்தாவி என் இடம் இல்லாமல் போயிடும். சகோதரி சொன்ன மாதிரி இல்லையா, பட்டதாரி இல்லை, படிக்கல, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது தவறு இல்லையா. அநேகருடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை அவர்கள் பாடலாக எழுதியிருக்கிறார்கள். அநேகர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிரயாணத்தை செய்திருக்கிறார்கள். அதை நாம் இங்கே கொண்டு வருவது சரியா என்று பார்க்க வேண்டும். ஆமென். ஒரு ஆராதனை வீரர்களுடைய பாடல் எழுதுகிறவர்கள் சாட்சி மிக மிக அவசியம். சாட்சியற்ற வாழ்க்கை வாழுகிற ஊழியக்காரர்களுடைய பாடலோ ஆராதனை வீரர் பாடல்களையோ தயவு செய்து திருச்சபையில் பாடாதீர்கள். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏனென்றால் அவர் பாடிவிட்டு போயிட்டு காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அது என்ன ஆவி என்று நம்மளுக்கு தெரியாதபடிக்கு அந்த ஆவியை நம் திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டாம். புரிகிறதா நான் சொல்லுகிறது இல்லையா? டேக் சிவியர்
நல்லா உட்காந்து அறிஞ்சாருங்க. ஒரு சில பாடல் பார்த்தீங்கன்னா அப்படி என்னை தொடப்பட்டது இல்லையா. நாங்கள் சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருக்கிறோம். பாஸ்டர் கிங்ஸ்லி தெரியும்ல, ஓகே, அவர் பாடிட்டுருக்கிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு குனிந்து தூக்குனேன்றேன். நானும் என் மனைவி உட்காந்துட்ருக்கோம். தேவ பிரசன்ன, தேவ வல்லமை அப்படியாக இருக்கிறது இல்லையா. அழகாக அந்த பாடல் இருக்குது இல்லையா. அப்படியாக பாடிக்கொண்டு இருக்கும்போது நான் ரேச்சல் கேட்க, அது வரைக்கும் நான் கேட்டதில் அந்த பாடல் மிக அர்த்தமுள்ள பாடல். நான் இதை தான் ஒவ்வொரு தடவையும் ஆராதனை செய்யும் போது நான் தகுதியற்ற என்னை குனிந்து தூக்குனீரே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்ததை அப்படியாக அது போர்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக இருந்தது. அப்படியாக ஆராதனை செய்து கொண்டே இருக்கிற வேளையிலே திடீர்னு ஒரு பாடல் பாடினது. ஒன்றாக கூடினோம் தூதி பாடலுடன், ஒன்றாக கூடினோம் தூதி நிறைவுடன் அப்படின்னு பாடிட்டாங்க. எல்லாம் விழிச்சிட்டோம். தேவ பிரசன்னம் நம்மளுடைய ஆளுகை செய்துட்டு இருக்கு. போதகர் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறது ஆவியானவர். திடீர்னு ஒரு பிரைஸ் சாங்குள்ளார போயிட்டாங்க. அதுதான் சொன்னேன், ஆராதனை துதி அங்கே போகக்கூடாது. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது, உள்ளே போக முடியாதபடிக்கு இல்லையா. ஆகவே அதற்கு பாடல் தடையாக இருக்கிறது. நீங்கள் அப்படியாக கைகளை பிடித்து ஒரு பெரிய காங்கிரிகேஷனை இழுத்து செல்றீங்க. ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு அழைத்து செல்லும் போது ஜாக்கிரதையாயிருங்கள். ஆகவே இந்த நாட்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கரெக்ஷன், அக்செப்ட் கரெக்ஷன், அக்செப்ட் ஃபீட்பேக்ஸ். தயவுசெய்து ஒருத்தர் சொல்லுகிறார், ஆராதனை பொறுப்பில் இருக்கிறவங்க, மியூசிஷியனோ இல்லாட்டி இவங்களோ யார் சொல்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஹம்பிள் அண்ட் டீச்சபிள் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். நம்மளுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். கீபோர்டில் எத்தனை கார்டு இருக்குமா? -7. இன்னும் கொஞ்சம் கற்றுக்க முடியுமா? இல்லையா? 14 தான் சொன்னேன். ஆத்தாடி, இவங்க நம்மளுக்கு மேலே இருப்பாங்க போல இல்லையா. இன்னும் கற்றுக்கணும், இன்னும் அதில் தேர்ச்சியாக இருக்கணும் இல்லையா. அந்த ட்ரம் வாசிக்கிறவங்க இன்னும் என்ன நல்லா நேர்த்தியாக அதில் கொண்டாடலாம், இன்னும் சிம்பிள்ஸ் ஆட் பண்ணலாம், இன்னும் அது கொண்டாடலாம், இது கொண்டாடலாம், அப்படின்னா என்ன நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் அறிந்து ஆராய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த பிஎஸ் சிஸ்டம் ஃபீட்பேக்ஸ் வருது. இன்னும் அவங்கள அந்த வாய்ஸ்களை நல்லா கொண்டாடுறதுக்கு என்னென்ன கொண்டாடலாம் இல்லையா, என்னென்ன பண்ணலாம். இந்த பிபிடி போடுறீங்க, எப்போ பார்த்தாலும் தேடிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஆகவே தேடுறதுக்கு முன்னாடி நம்ம ஆயத்தத்தோடு இருந்தோம் என்றால் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பிபிடி போடும்போது பின்னாடி ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்டோடு அப்படியே பீஸ்ஃபுல்லாக அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த பிபிடி போடும் போது நம்ம பாடணும், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவ யார். நெக்ஸ்ட். அப்போ அவர்கள் பாடுவார்கள். அவர்கள் வானத்திலும் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு டபால் இல்லையா. அப்போ அதை எக்யூப் பண்ணிக்கணும். நம்ம மிக மிக அவசியம். இன்னுமாய் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். பிலிப்பியர் 2:3-4 வசனங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் ரெண்டாவது வசனம் வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தனை ஏக அன்புள்ளவர்களாய். 2வது வசனம். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம், 3லேருந்து வாசித்துட்டாவ. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவர்கள். ஒரு ஆராதனை வீரருடைய, மியூசிஷியனுடைய, பிஎஸ் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணுறவர்களுடைய நம்ம கேரக்டர் இஸ் வெரி வெரி, ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பெருமையாக இருக்கக்கூடாது இல்லையா. ஏக சிந்தையோட அப்பாடி நான் கீபோர்டு வச்சாதான் ஆவியானவர் ஆளுகை செய்வார் இல்லையா. இன்றைக்கி மாட்டினாவ சரியா. இன்றைக்கி நான் பிஎஸ் சிஸ்டம் அப்படி தூக்கி விட்டாதான் அங்கே பாடல் வரும் இல்லையா. கவுத்து விட்டுருவாருங்க, வியான்னு கத்த ஆரம்பிச்சிடும். அவங்க சீலை பிடிக்கும் போது பாடுகிறவர் ஏல பாடுவார், பெரிய குழப்பமாயிரும் இல்லையா. என்னுடைய சித்தி பையன் குழப்பம் வராது அவனுக்கு வாய்.
தொலைப்போன்மா, அந்த மாதிரி பெரிய தொலைப்பமாயிடும். ஆகவே தயவு செய்து நீங்கள் அதை அந்த அந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னுமாய் இவங்க சொல்கிறாங்களா, அவங்க சொல்கிறாங்களா, ஓகே இவங்க சொல்கிறாங்களா, ஏற்றுக்கொண்டு அதை நாம் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. ஏற்றுக்கொண்டு வைத்துக்கொண்டு ஆவியானவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இது சரியா, இது நேர்த்தியா, எழுதிக்கோங்க. ஹல்லேலூயா. அதனால தான் என்னுடைய மனைவி சொன்னார்கள், தனிமையில் ஆராதனை செய்கிறவர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்ஸ் போனோம், ஜஸ்ட் லாக் இட் இல்லையா. நாங்கள் வார்த்தை எடுத்து விட்டுட்டு ஒன்றுமே செய்ய மாட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியாக இல்லை. அந்த ஹோலி சாங், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஆராதனைக்குள்ள ஐ என்டர் த ஹோலி ஆஃப் ஹோலினஸ் என்று சொல்லி நல்ல ஒரு பாடல் அது. ஆகவே அதை பாடிட்டு நான் கேட்கும்போது ஆண்டவர் அந்த வசனத்துடைய வியாக்கியானங்களை ஆண்டவர் கொடுப்பார். அது எப்பன்னா அந்த தேவனுடைய பிரசன்னத்தில் ஆராதனை செய்யும் போது, அந்த பிரசன்னத்தில் ஆராதனை செய்யும் போது அந்த வார்த்தைகள் எடுத்து நம் திருச்சபையில் கொடுக்கும்போது அது பயங்கர வல்லமை உள்ளதாய் பாயும். ஆகவே ஆராதனை வீரர்கள் மிக மிக முக்கியமானவர்கள். திருச்சபைக்கு முதுகெலும்பு நீங்கள் தான், முன்னின்று செல்கிறவர்களும் நீங்கள் தான். அந்த ஆராதனை கொடுத்து போதகர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஈஸியாக இருக்கும் வார்த்தை கொடுக்குறது தெரியுமா. இருதயங்கள்லாம் ஆயத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நான் என்ன செய்தி எடுக்கிறேன்னு சொல்லவே மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளும் ஆராதனை வீரர்களுக்கு எந்த செய்தி தலைப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்குள்ளார ஒரு சின்ன காரியம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உறுதிப்படுத்துனீங்க வார்த்தை, பாடல் முடியுமா சொல்லுங்கள் ஆண்டவரே. என்ன ஆரம்ப பாடல் திக்காரு, ஐயோ ஆமாண்டா போதும் அடுத்த ஆராதனை அப்படியாக எழுதி வச்சுருப்பேன் இல்லையா. அந்த பாடல்கள் இருக்கும். இன்றைக்கி என் மக எப்படியோ ப்ரௌஸ் பண்ணி இந்த லைவ் எடுத்துட்டா பாஸ்டர், இந்தியாவில் எடுத்துகிட்டு சொல்கிறா, அப்பா நாங்களும் குனிந்து தூக்கினோம் பாடணும் பாடுறா இல்லையா. எங்கே கனெக்ட் பண்ணுறாரு பாருங்க இல்லை. சம்திங் வி நெவர் இமேஜின் அபவுட் தட். இன்னைக்கு நாங்கள் மனைவி அவர்கள் அந்த குழுவில் இருக்கிறார்கள். ஆராதனை ஆயத்தப்படுத்தும் போது, செய்தி ஆயத்தப்படுத்தும் போது நைட்டு தான், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தமிழ் பிரச்சனை, அதனால் வாசிக்கிறதுக்காக அனுப்புவேன். அப்போ சொல்லுவார்கள் இந்தந்த பாடல்கள்லாம் அங்கே இருக்கு ஆராதனை என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பார், ஏக சிந்தனையை கொடுப்பார். ஆவியில் ஒருமனப்பட்டா அந்த ஆராதனை பயங்கரமாக இருக்குங்க. ஹல்லேலூயா. அசைக்கப்படுவார்கள், வந்தவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டு செல்வார்கள். ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். கடைசியாக தரிசனம் ஆர்வத்தை குறித்து ரேச்சல் ஷேர் பண்ணுவாங்க. அதோடு நாங்கள் முடித்து விடுகிறோம். ஆராதனை வீரர்களுடைய தரிசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு தரிசனம்ன்றது வாழ்க்கையில் இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன தரிசனத்தோடு பிறந்தார்? வாட் வாஸ் த விஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்? பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தார். யோவான் ஸ்நானன் எப்படி பிறந்தார்? அவர் என்ன தரிசனத்தோடு பிறந்தார்? அவர் ஆயத்தப்படுத்த, சரிங்களா? அதே மாதிரி மோசே, அவருக்கு ஒரு தரிசனம் இருக்கா? என்ன தரிசனம்? முச்செடி மூலமாக கொடுக்கிறார். என்ன தரிசனம்? கானான் தேசத்துக்கு எத்தனை லட்சம் புருஷர்கள், எத்தனை பேரு? கரெக்ட், 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்துவதே அவங்களுக்கு தரிசனமா இருந்தது. இன்னைக்கு ஆராதனை வீரர்களுக்கு என்ன தரிசனம்? நமக்கு ஒரு தரிசனம் வேண்டும். சும்மா மனம் போன போக்கில் நம்ம ஆராதனை செய்யக்கூடாது. அப்போது ஆராதனைக்குரிய தரிசனம் சங்கீதம் 34:3 வாசிக்கலாம். சங்கீதம் 34:3 3ஆம் வசனம். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எப்படி உயர்த்துவோமாக? நாம் சத்தமா சொல்லமா? நாம் ஒருமித்து சொல்லுங்க. நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை
அப்போ என்னோட கூட வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து என்ன பண்ணோம்? ஆண்டவரை உயர்த்தணும். அப்போது நம்ம ஆராதனை லீட் பண்ணும்போது, வர்ஷிப் லீட் பண்ணும்போது ஒருமனப்பட்டுக்கு ஆவிக்காக ஜெபிக்கணும். ஒன்னஸ்க்காக நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அறையில் ஜெபித்துட்டு வரீங்களோ அவ்வளோ மகிமையை நீங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் பென்னி ஹின் கேள்விப்பட்டிருக்கீங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்களுடைய புக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்னு இருக்குது, தி அனாயிண்டிங்னு புக் இருக்குது. அதில் எழுதியிருக்காரு, பயங்கர அற்புதங்கள் நடக்குமா. அப்படியே வீல் சேர்லேருந்து எந்திரிச்சு நடப்பாங்க, நிறைய டிசீஸ் ஹீல் ஆகும், நிறைய அற்புத அடையாளங்கள்லாம் நடந்துட்டு இருந்துதான் ஒரு மீட்டிங்கில். அது 2 நாள் மீட்டிங். ஸோ ஃபஸ்ட் டே எல்லாம் அற்புதங்கள்லாம் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே மீட்டிங் ஈவினிங்க்கு ரெடி ஆகணும். அப்போ ஆவியானவர் சொல்லார, என் சமூகத்தில் காத்துரு, நான் உன்னை வந்து என்ன பண்ண போகிறேன், அபிஷேகத்தினால நிரப்பி யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் அதே டைமில் ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அவங்க ஃப்ரெண்டு இன்வைட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணிட்டார், லஞ்சுக்கு போயிட்டார், தப்பு கிடையாது. ஆனால் அநேக நேரம் அவங்க வீட்டில் கதை அடிச்சிட்டார். கதைக்கிறேன்றோம்ல, கதைக்கிறதுல டைம் எல்லாம் போயிடுச்சு. மீட்டிங்க்கு என்ன ஆயிடுச்சு டைமு. ஸோ ப்ரிப்பரேஷன் இருந்ததா இல்லையா? மொதல் நாள் பயங்கர அற்புதங்கள், ஏன்னா நல்லா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கார். அதே பென்னிஹின் தான் எழுதியிருக்கார். ஆனால் 2ஆம் நாள் எங்கே போயிட்டாரு? யார் வீட்டுக்கு போயிட்டாரு? அங்கே என்ன பண்ணிட்டாரு டைமெல்லாம். இப்போ மீட்டிங் வந்தாச்சு, ஒரு சிங்கிள் அற்புதம் கூட நடக்கலையா. ரெக்கார்ட் பண்ணியிருக்கார், ஒரு அற்புதம் கூட நடக்கல. ஆவியானவர் அசைவாடலை ஒன்றுமே. அவ்வளோ மன வருத்தமாக, எவ்வளோ தூரம் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், இன்னைக்கு ஒன்றுமே நடக்கலையே, ஒரு தேவ அபிஷேகத்துக்குன்னு உணரலையன்ட்டு வீட்டுக்கு போய் அவங்க ரூம் ஸ்டே பண்ணுற இடத்துல அழுதுருக்கார். இன்னைக்கு ஏன் ஆண்டவரை நீங்கள் தொடவே இல்லை யாரையும்? இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என் சமூகத்தில் காத்திருந்தியா? அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வர்ஷிப் லீடராக இருந்தாலும், ஆயத்தம், ஜெபம், கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். அல்லேலூயா. ஒரு தரிசனத்தோடு நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற தரிசனம் என்னென்னா, ஒருமனப்பட்டு ஆராதனைக்குள்ளே நடத்தணும். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நம்ம வர்ஷிப் பண்ணுறோன்னா ஜனங்களை ஆராதனைக்குள்ளே நடத்துறது ரொம்ப முக்கியம். நம்ம மட்டும் தனியாக வர்ஷிப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லீடர்னால் யார்? சிம்பிளாக கேட்குறேன், லீடர்னா யார்? ஒரு கிளாஸில் ஒரு லீடர் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? நாங்கள்லாம் லீடராக இருந்தது இல்லைங்க கிளாஸில் அப்படின்றீங்க. எப்போ பார்த்தாலும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தோம், வெளியில் நின்றுடும். லீடர்னால் அவங்க தான் புக்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும், ஹோம் ஒர்க்கு, ரெக்கார்டு ஒர்க்கு எல்லாம் கலெக்ட் பண்ணி டீச்சருக்கு கொடுக்கணும், டீச்சர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அனௌன்ஸ் பண்ணணும், அதுதான் லீடர். அப்போ கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டு காங்கிரிகேஷன் கொடுக்கணும். காங்கிரிகேஷன்னா என்ன பண்ணணும்? லீடு பண்ணணும். நீங்கள் தலைமுத்துவம் எடுத்து நீங்கள் வழி நடத்துகிறீங்க. அப்போ காங்கிரிகேஷன் நல்ல அபிஷேகத்தில் நிரப்ப வைக்கணும். அல்லேலூயா. நம்ம மட்டும் ஆண்டவர் பிரசனத்தை உணர்ந்த பத்தாது, ஜனங்களும் ஆண்டவருடைய பிரசனத்தை உணரணும். எப்படி சொல்லலாம்? எப்படி அதை செய்யலாம்? விஷன்னா ஒரு டைரக்ஷன், ஒரு டைரக்ஷனோட வர்ஷிப் லீட் பண்ணும். சரிங்களா? சில நேரம் இவங்க மட்டும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க, அவங்களாம் ஒன்றுமே உணர மாட்டாங்க. அப்படி இருக்கலாமா? லீடர் மட்டும் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி காங்கிரிகேஷன் ஒரு எஃபெக்டும் இல்லைன்னா அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குமா? அது பலன் இருக்குவா? இல்லை. ஜனங்கள் எல்லோரும் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே கொண்டு வரணும். கர்த்தர் உங்களை தொடுகிறார், தேவ வல்லமை இறங்குகிறது, சகோதரிகளை கர்த்தர் தொடுகிறார், சகோதரர்களை தொடுகிறார், பிள்ளைகளை தொடுகிறார், தேவ பிரசனத்தை உணருங்க அப்படின்னு உடனே தான் அவங்க உணர்வாங்க. நீங்கள் எவ்வளோ காட்ஸ் ப்ரெசன்ஸை உணர்ந்து ஃபீல் பண்ணி சொல்கிறீங்களோ அவ்வளோ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் லீடர். நானே இன்றைக்கி டயர்டாக சாப்பிடல, பசி, பாட்டு சத்தமே வரல, உயிரோடு எழுந்தவர். அப்போ லீடரே வந்து அழகு வழிகிறேன், நீங்களாம் எப்பாடா முடிப்பாங்க? எங்களுக்கும் பசிக்குது, அவங்களுக்கும் பசிக்குது, பசி ஆற எப்போ போவோம்? இப்படி லீடர் ஒரு எனர்ஜியே இல்லாமல் ஆக்டிவே இல்லாமல் பண்ணோன்னா ஹோல் காங்கிரிகேஷன் உட்காந்துரும். அப்படியே எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக அந்த ஃபுல் காங்கிரிகேஷன் ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம நடத்தணும். அல்லேலூயா. எது செய்தாலும் கர்த்தருக்கு பெஸ்ட்டாக செய்யணும். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஏனோ தானோன்னு செய்யவே கூடாது. கர்த்தர் நமக்கு பெஸ்ட்டாக எல்லாமே செஞ்சிட்டார். நம்ம என்ன செய்யணும்?
கிவ் யுவர் பெஸ்ட். நல்ல பாடல்கள் பாடுங்க, நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நேற்று சிங்கள பாஷை என் வாயில் வரவே இல்லைங்க. நான் சாட்சியாக சொல்கிறேன், எனக்கு அந்த வார்த்தை வரவே இல்லை. சிங்கள பாஷை நான் இது வரைக்கும் கேட்டதும் இல்லை. ஸ்ரீலங்கா வந்து 3 நாள் தான் ஆகுது. புது பாஷை. அந்த வேர்ட்ஸை எழுதி வச்சு மறுபடியும் இவர் சொன்னாரப்பா 12 மணி ஆகுதுப்பா நைட்டு. கேட்டுக்கிட்டே இருந்தேன். காலையில் 5:30க்கெலாம் எந்திரிச்சு ரெடி ஆனால் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு செகண்ட் சர்வீஸ் வர முடியும். ஆனால் விடவே இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் நீங்கள் அபிஷேகத்தை கொடுக்க முடியும், புதிய லாங்குவேஜை நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு புதிய பாஷை கூட கற்றுக் கொடுக்க முடியும். தமிழ்லையும் நீங்கள் அழகாக பாடலாம், தெலுங்குலேயும் பாடலாம், ஹிந்திலையும் பாடலாம், இங்கிலீஷ்லேயும் பாடலாம். ஆமேன். கொஞ்சம் வரலையே ஒரு பக்கம் மட்டும். அப்படி கற்றுக்கிட்டது மேபி மிஸ்டேக் இருக்கலாம், 1-2 இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து நான் இன்றைக்கி பாட ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போ அபிஷேகத்தோடு நம்ம ஒரு விஷனோடு ஆராதனை நடக்கணும். அடுத்தது அந்த விஷனை பார்க்கும்போது ஒரு 5 விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் நம்ம தரிசனம் என்ன இருக்கணும்னா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. முதல் நம்ம தரிசனத்தில் முதல் பாயிண்ட் வந்து யார் மகிமைப்படணும்? நான் வந்து டீசெண்டாக நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நான் ஷோ காட்டுறதுக்காக நான் வரல, சரிங்களா? டீசெண்ட், பி மாடர்ன் பட் மாடஸ்ட். ஆராதனை வீரர்ன்ட்டு ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் போட்டுட்டு பயங்கர ஸ்டைலாக அப்படி ஃப்ரீ ஹேராக வந்து நின்னேன்னா எல்லோரும் ஆராதனை பண்ணுவாங்களா? எதை பார்ப்பாங்க? இல்லை, இதெல்லாம் நடக்குது. ஒரு 5 பிள்ளைங்க பின்னாடி விட்டு அதுங்களும் பயங்கர ஸ்டைலாக வந்திருக்குது. எல்லாம் விட்டுட்டு என்ன அழகாக இருக்காங்க, என்ன ட்ரெஸ்ஸுப்பா, இது என்ன வந்து டிஸ்கோ சென்டரா, இது கிளப்பா இல்லை பப்பா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நல்ல டீசெண்ட் வேர் பண்ணி மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்காதபடி. நீங்கள் சபையில் பார்த்த ஹெட் கவர் பண்ணிட்டு தான் மேடை ஏறுறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் சரி, அங்கேயும் இருக்கணும். ஹெட் கவர் பண்ணி நம்ம மாடஸ்ட்டாக டீசெண்டாக வர்ஷிப் லீடர் இருக்கிற வேண்டியது மிக அவசியம் இல்லையா? இஷ்டத்துக்கு வர முடியுமா? அப்போது அண்ட் டு மேக்னிஃபை காட், கர்த்தர் மகிமைப்படணும், நான் மகிமைப்படக்கூடாது. எனக்கு பாடல் தாளந்து இருக்கலாம், நான் அழகாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்படணும். அதுதான் நம்ம தரிசனமாக இருக்கணும். அல்லேலூயா. தரிசனத்தில் முதல்ல என்ன முக்கியம்? யார் முக்கியம்? கர்த்தர் முக்கியம். இங்கே ஏன் நான் வந்து லீடராக நிற்கிறேன்னா அவரை மகிமைப்படுத்த, என்னுடைய தாளந்தை வெளிப்படுத்துறதுக்கு கிடையாது. இன்றைக்கி நிறைய யூடியூப் சாங்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேன்சியாக ட்ரெஸ் பண்ணி ஒரு சீனுக்கு ஒரு சாங், ஒரு சாங்கில் பார்த்திங்கன்னா 10 விதமான ட்ரெஸ்ஸில் வராங்க. அப்படியே ஹீரோயின் மாதிரி, ஹீரோ மாதிரி அப்படியே பல அந்த இடத்துல தேவ நாம மகிமைப்படுதா? இந்த சிஸ்டர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க, அதனால் இந்த பாட்டை நான் கேட்குறேன் அப்படின்றாங்க. கலராக உடுத்துவாங்கன்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க. அந்த சாரீலாம் பாருங்க, செம்ம மாடலாக இருக்கும். அங்கே யார் அந்த சாரியை விற்கிறாங்க, அவங்க உடுத்துகிற சாரியாம் அந்த மாடலில் விற்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, யார் மகிமைப்படுறா அந்த இடத்துல? அந்த சிஸ்டரா கர்த்தரா? நான் எந்த சிஸ்டர்லாம் சொல்ல வரல, ஆனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம விஷன் வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக தான் நான் அங்கே வந்து நிற்கணும். அல்லேலூயா. 2வது, டு டிரான்ஸ்ஃபார்ம். நம்முடைய விஷன் என்ன இருக்கணும்னா ஜனங்களை மறுரூபப்படுத்தணும், ஒரு சேஞ்சுக்குள்ளே கொண்டு வரணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி அவங்கள மாற்றணும். அல்லேலூயா. நானும் கர்த்தருடைய சித்தத்தோடு இருக்கணும், ஜனங்களும் கர்த்தரோட சித்தத்தோடு அலைன் ஆகணும், டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நாட் டு என்டர்டெயின். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ப்ரைஸ் வர்ஷிப் நல்லா என்ஜாய் பண்ணோம், சூப்பராக இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு அப்படின்னு வீட்டுக்கு போகிறது நல்லதா? நான் உணர்த்தப்பட்டேன், என் குறைகளை ஆண்டவர் உணர்த்தினார், என்னோட பேசினார், நான் முன்னாடி செஞ்ச காரியம் இப்போ நான் விட்டுட்டேன் அப்படின்ற டிரான்ஸ்ஃபர்மேஷன் முக்கியமா? என்டர்டெயின்மெண்ட் 1/2 ஹவரில் போயிடும், ஆனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைஃப் லாங் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய லீட் பண்ணுற வர்ஷிப்போடைய விஷன் எப்படி இருக்கணும்னா டு டிரான்ஸ்ஃபார்ம். நமக்கும் சரி, காங்கிரிகேஷனுக்கும் சரி, அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நம்மளுடைய வர்ஷிப் இருக்கணும். அல்லேலூயா. 3வது காரியம் என்ன தரிசனம்னா டு லீட் பை எக்ஸாம்பிள். சொல்லுங்கள். டு லீட் பை, நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியங்க.
ஒரு வர்ஷிப் டீமை பற்றி நான் கேள்விப்பட்டேன். நேர்த்தியாக வாசிப்பாங்க, கிட்டாரும் சரி, ட்ரம்ஸும் சரி, பாடல் பாடுகிறவங்களும் சரி. கேள்விப்பட்ட ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த கிட்டாரிஸ்ட் வந்து பயங்கரமான ட்ரக் அடிக்ட், பயங்கரமாக குடிப்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சினிமா பாடல்களுக்கு வாசிக்கிறவங்களும் இருக்கு, ஆராதனைக்கும் வாசிப்பாங்க. அதில் என்ன தப்பு? நான் இங்கே வாசிக்கிறேன், அங்கே வாசிக்கிறேன். லீட் பை எக்ஸாம்பிள். நீ ஒரு முன்மாதிரியே இரு. சும்மா வாசிக்க தெரியும்னு வாசிச்சுட்டு வாழ்க்கையில் சாட்சி இல்லைன்னா குடி, போதை, மற்றவர்களோட தவறான உறவுகள், இப்படிலாம் இருந்துட்டு வந்து லீட் பண்ணுறவங்களும் வாசிக்கிறவங்களும் கேள்விப்பட்டு இருக்கிறோம். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம் டு லீட் பை எக்ஸாம்பிள். நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். நம்ம உதாரணமாக இல்லாமல் என்ன தான் வர்ஷிப் எடுத்தாலும் என்ன இருக்காது, பிரயோஜனமாக இருக்காது. என்னென்ன காரியம் சொன்னேன்? தேவ தரிசனத்தில் என்ன முதல்ல இருக்கணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். ரெண்டாவது, ஜனங்களை மறுரூபப்படுத்துகிற ஒரு ஆராதனை. மூன்றாவது, நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். நான்காவது காரியம், டு ஷெப்பர்ட் த காங்கிரிகேஷன். ஷெப்பர்டுன்னா அவங்கள வழி நடத்துகிற ஒரு ஆராதனையாக இருக்கணும். ஷெப்பர்டுன்னா யார்? மேய்ப்பன், ஆடுகள். அது மாதிரி சபை போதகர், கீழே வர்ஷிப் லீடர்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க? ஆடுகளை நடத்தக்கூடியவங்க. அல்லேலூயா. பரிசுத்தத்துக்குள்ளாகவும் கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளாகவும் ஆராதனைக்குள்ளாகவும் நம்ம நடத்துகிறவர்களாக ஒரு மேய்ப்பனை போல நம்ம லீட் பண்ணணும். அல்லேலூயா. ஐந்தாவது காரியம், டு ஒபே காட். நம்ம வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம செய்யணும். அல்லேலூயா. வாழ்க்கையிலும் சரி, பாட்டு செலெக்ஷன் பண்ணும்போதும் சரி, 1/2 மணி நேரம் ஆண்டவர் பாட்டில் உட்காந்து என்ன பாட்டு பாடணும் சொல்லுங்கள் ஆண்டவரேன்னு கேட்கணும். அவர் சொல்லுவார், இன்றைக்கி இந்த பாட்டை எடு. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மகிமையாக இருக்கும். ஒரே ஸ்டான்ஸாக தான் பாடுவோம், அவ்வளோ வல்லமை இருக்கும், அவ்வளோ அபிஷேகம் இருக்கும். ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம எடுக்கிறோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம இருக்கணும். டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? டிஸ்ஒபீடியன்ஸ். இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் வந்து ஒபே பண்ணுறாங்களோ டிஸ்ஒபே பண்ணுறாங்களோ? ஃபோனை எடுக்காத அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? சரி, பெற்றோர் என்ன பண்ணுறோம்? ஃபோனு பிள்ளைகளை திட்டிட்டு நம்ம ஒரு ஃபோனை வாங்கி நம்ம உட்காந்து பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் வந்து 1 மணி நேரம் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுன்றார். ஆனால் நம்ம டைம் அதிகமாக என்ன பண்ணுறோம்? மீடியாவில் கொடுக்குறோமா இல்லையா? கர்த்தர் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் அதிகாலை 5 மணி எந்திரிச்சு ஜெபின்னு சொல்கிறார், பண்ணுறோமா? அதிகாலை எந்திரிச்சோன்னே என்ன பண்ணுறோம்? இரவும் பகலும் வேதத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? வராது, தெரியும், ஆன்சர் வராது. எந்திரிச்ச உடனே என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, என்ன மெசேஜ் வந்திருக்கு, யார் கால் பண்ணியிருக்கா, ஃபேஸ்புக் அப்டேட்டு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராமு, அது பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுன்றான். ஆனால் ஷார்ட்ஸ் எவ்வளோ மணி நேரம் போகுது? 1 மணி நேரம், 2 மணி நேரம். ஆனால் ஜெபிக்க நேரமே இல்லைங்க. பைபிள் படிச்சியானா பிஸியாக இருக்கேங்க. எதில் பிஸி? சும்மா செல்ஃபோனானோ நோண்டிகிட்டு. அப்போ நம்மளுடைய ப்ரையாரிட்டி எப்படி இருக்குது? நம்ம கர்த்தர் கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் ஜெபிக்க சொல்கிறார், ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணுங்களே. அல்லேலூயா. தினகரன் ஐயா அழகாக ஒரு பாடல் பாடியிருக்கார், காருண்யாவில் படித்ததுனால அது எனக்கு தெரியும். பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ செய்யும் ஆயத்தம். பேசும் அப்படின்னா அவர் பேச அலோவ் பண்ணணும். அவர் பேசும்போது தான் நம்ம ஒபே பண்ண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரோடு உறவாடணும், அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கணும். ஒரு ஆராதனை வீரன்னா ஆண்டவரோடு பழகணும், பேசணும், அவரை பேச விட்டு நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அதனால் நம்மளுக்குன்னு ஒரு தரிசனம் வேணும். ஆராதனை செய்வதற்கு என்ன வேணும்? நமக்கு தரிசனம் வேணும். அடுத்ததாக பேஷன். நமக்கு என்ன பேஷன் இருக்குது? உங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குது? பேஷன்னா என்ன அர்த்தம்னா பேரார்வம், ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம். சின்ன வயசில் உங்களுக்கு என்ன பேஷன் இருந்துச்சு? என்னவா ஆகணும்னு சும்மா சொல்லுங்கள், ஜென்ரலாக சொல்லுங்கள். சில பேர் நான் டாக்டர் ஆகணும்னுவாங்க, சில பேர் கைனகாலஜிஸ்ட் ஆகணும், சில பேர் லாயர் ஆகணும். யாரோ 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க ஒய்ஃப்க்கு அவர் சொல்கிறாரு, வெரி குட். என்ன ஆகணுமா?
டீச்சர். ஓ ஓகே, வெரி குட் வெரி குட். வேற என்ன பேஷன்? ரொம்ப ஆர்வம் காட்டுற ஒரு விஷயம், அதான் பேஷன். சிஸ்டர் நீங்கள் எப்போ முடிப்பீங்க? அதுதான் எனக்கு பேஷன். என்ன பேஷன் இருக்குது உங்களுக்கு? ஓகே, ஸோ டெய்லராக இருக்கீங்க. வெரி குட் வெரி குட். ஸோ அதில் அவங்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்கிறது. நான் சின்ன வயசில் என்ன தெரியுமா, 2ஆம் கிளாஸ் படிக்கும்போதே எங்களுக்கு எய்ம் இன் யுவர் லைஃப் அப்படின்னு எழுத சொன்னாங்க. வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? ஹோல் கிளாஸ் என்ன எழுதுனாங்கன்னா, 2ஆம் கிளாஸில் லாயர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். லாயர் ஆகணும், டாக்டர் ஆகணும். நான் மட்டும் வித்தியாசமாக எழுதினேன். என் டீச்சர் முன்னாடி வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க. இவன் மட்டும் வித்தியாசமாக எழுதியிருக்கா, முன்னாடி வா, எல்லாம் கை தட்ட வேண்டினாங்க. என் பேர் என்ன தெரியுமா? ரம்யா லக்ஷ்மி அப்போல்லாம். இப்போ ரேச்சல். முன்னாடி என்ன இருந்துச்சு சொல்ல மாட்டிங்களா? ரம்யா. ஓகே, ரம்யா அது வந்து ஜென்ரல் நேம். ரம்யா முன்னாடி வந்துட்டு கை தட்டினாங்க. என்ன தெரியுமா நான் எழுதியிருந்தேன் ஆம்பிஷன் இன் லைஃப்? ஐ வாண்ட் டு பிகம் அன் ஆக்ட்ரஸ். ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை. ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், ஒரு பெரிய பங்களா வீடு கட்டணும், என் ஹஸ்பண்ட் பணக்காரராக இருக்கணும், 4 விதமான கார் இருக்கணும், என் ட்ரெஸ் எல்லோன்னா எல்லோ கார், ரெட்டுன்னா ரெட்டு கார், அப்படி இருக்கணும். இதெல்லாம் ஒரு பேஷன். இப்போவும் நாங்கள் பங்களா வீட்டில் தான் இருக்கோம். கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டோம். ஹல்லேலூயா. பாஸ்டர் வந்திருக்காங்க எங்கள் வீட்டுக்கு. ஹல்லேலூயா. அதே போன்று 3 கார்கள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பர்பஸ்க்காக ஒவ்வொரு கார் இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன வாஞ்சைகளை ஆண்டவர் நிறைவேற்றுறாரு. ஆனால் ஆக்ட்ரஸ் ஆக விடலைன்னு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் பேர் ஆர்வம் எந்த விஷயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வர்ஷிப் லீடரோடைய பேர் ஆர்வம் எப்படி இருக்கணும்னா, எ ஹார்ட் ஃபார் காட். நம்ம இருதயத்தின் ஆழத்துலேருந்து கர்த்தரை நேசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி பர்சனலாக அவரோடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் பேசுனா எப்படி இருக்கும், அவர் கோபப்பட்டால் எப்படி இருப்போம், அவர் சந்தோஷப்பட்டால் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் எதாவது தப்பு பண்ணுறோம், நானும் பிள்ளைங்களும் எதாவது தப்பு பண்ணுவோம், ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். பாஸ்டர் தெரிஞ்சால் நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டுவார். வாங்கி கொடுக்கும்போதே சொல்லுவேன், பாஸ்டருக்கு சொல்லாதீங்க, அப்பாவுக்கு சொல்லனா நான் வாங்கி தரேன். இவனும் மூக்கு ஒழுவிட்டு இருப்பான், இருமிட்டுருப்பான். அம்மா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம், சரி வாங்கி தரேன், நீ வீட்டில் வந்து என்னை மாட்டி கொடுத்தோன்னா திட்டுவேன் அப்படின்னு. சரி வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே அப்போ நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். செம்ம திட்டு விடும். பிள்ளைங்களுக்கு தெரியாது. உனக்கு எங்கே போச்சு அறிவு? நீ ஒரு தாய், உனக்கு தெரியாத, மாட்டி கொடுத்துட்டியா அப்படி. ஸோ இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, ஏன் அதை சொல்கிறேன்னா, அவங்க எப்போ கோவப்படுவாங்கன்னு நமக்கு தெரியும். எந்த விஷயத்துக்கும் கோவம் வருதுன்னு தெரியும். அவங்க கோபப்பட்டால் அவங்க வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். நானும் பிள்ளைகளை அலர்ட் ஆகிடும். அப்போ டென்ஷனாக இருக்காடா, இன்னைக்கு அமைதியாக இருறா, இப்போ எதையும் சொல்லாதரா. 3 பேரும் அமிக்கபுளாக உட்காந்துருவோம். அவங்க 2 பேரும் புக்கை எடுத்துகிட்டு உட்காந்துருவாங்க, நாங்களும் இப்படி சைலண்ட்டாக இருப்போம். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய வாய்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அவர் கோவமாக இருக்காரா, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தவறிட்டோமா, அவரை கோவப்படுத்திட்டோமா, அவருடைய வாய்ஸ் டோன் நமக்கு தெரியணும். அவர் மகிழ்ச்சியாக இருக்காரா, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. அந்த பர்சனல் ரிலேஷன் தான் நம்ம பேஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோட உறவு, அவர் சந்தோஷமாக இருக்காரா, அவர் கோவப்படுறாரா, அவர் எப்படி இருக்காரா, அவருடைய மனநிலை எப்படி இருக்குது, நம்மளை பார்த்து அவர் துக்கப்படுறாரா, அவர் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். எப்படி துக்கப்படுத்துவோம் பரிசுத்த ஆவியானவரை? எப்படி துக்கப்படுத்துவோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம் செய்யும்போது துக்கப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? வெல்டன் அப்படின்னு வர அப்போ துக்கப்படுத்துகிறோமா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஹல்லேலூயா. ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். டேவிட் ஒரு ஆராதனை வீரர். டேவிடை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி சொல்கிறாரு? இன்னைக்கு நம்மளை குறித்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? அவ எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனில் தான் இருப்பாள், அவள் எங்கே என் இருதயத்துக்கு ஏற்றவ. நான் ஜெபிக்க கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா, ஆராதிக்க கூப்பிட்டாலும் ஆராதனை ஆராதனை ஃபோனு. ஹலோ, சொல்லுங்கள் சிஸ்டர். ஆராதனை
அப்புறம் பைபிள் வாசிக்கிறேன், இரவும் பகலும் வேதத்தில் தியானம், உடனே ஃபோனு டிடிங் டிடிங்னு. அப்போ தான் மெசேஜ் வரும். பார்க்கலாம், அப்புறமா படிச்சுக்கலாம். இந்த மெசேஜ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? கர்த்தர் உங்கள் முன்பாக வந்து நின்றுடுறார். ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தரை வெயிட்டிங்கில் வச்சுட்டு ஃபோனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கலாமா? தினகரன் ஐயா சொன்ன ஒரு உண்மையான சம்பவம். அவர் எப்பொழுதும் 6 மணி நேரம் ஜெபிப்பாராம். எத்தனை மணி நேரம்? அற்புதங்கள் நடக்குதுன்னா சும்மா நடக்கலைங்க. 9 வரங்களும் அவருடைய ஊழியத்தில் பார்த்தாங்க. 9 கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு புக் எழுதியிருக்கார். 6 மணி நேரம் முழங்காலில் ஜெபிப்பாராம். ஒரு முறை அவங்க ஒய்ஃபு ஸ்டெல்லா தினகரன் ஆன்ட்டி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கால், எப்போவுமே கால் வந்து கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் அந்த கால் கொடுத்தே ஆகணுன்ட்டு கதவை திறந்துட்டாங்க. நேர் முழங்காலில் ஐயா நின்றுட்டுருக்கார். அவங்க போன ஒரு காட்சியை பார்த்தாங்களாம். சுற்றிலும் அக்கினி எரிஞ்சிட்டு இருந்துச்சான். அவரை சுற்றிலும் என்னங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அக்கினி. அதை பார்த்தோன்னே அப்படியே ரிவர்ஸில் வந்துட்டாங்க. ஃபோனை கொடுக்கலான்னு போனவங்க எப்பேற்பட்ட முக்கியமான காலாக இருந்தாலும் கர்த்தருக்கு மேலானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மேலே ஒரு பர்சனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். என்னோட ஜெப நேரம் இது, என்னுடைய ஆராதனை நேரம் இது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபோனை வச்சுட்டே ஆராதனை பண்ணுவீங்களா? எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க? கடுகை போட்டுட்டு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு இங்கே வந்து ஜெபிச்சுட்டு திருப்பி போய் அப்படி பண்ணுவீங்களா? ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். ஃபுல் ஃபோக்கஸ். குக்கிங் பாதி பண்ணிவிட்டு ஆராதனைக்கு பாதி, ஃபோனை அட்டென்ட் பண்ணிவிட்டு ஆராதனை, பைபிள் படிக்கும்போது மெசேஜை பார்க்குறது. ஒரு சகோதரி பார்த்தேன், பைபிள் படிச்சுட்ருக்காங்க, முன்னாடி ஃபோனை பார்த்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சோ, நம்ம பைபிள் படிச்சுட்டு இருந்தோம், திருப்பி ஃபோனை வச்சுட்டு திரும்பியும் வந்துருச்சு, திரும்பியும் அதை பார்த்து. அப்போ யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீதை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மீடியாவுக்குன்னு ஒரு டைம் தனியாக வச்சுக்கோங்க. மீடியா நம்மளை ஆளுகை பண்ணக்கூடாது. நான் இதை அதிகமாக பார்க்குறேன், அதனால் சொல்கிறேன். மீடியா நம்மளை ஆளுகை பண்ணுமா, நம்ம அதை ஆளுகை பண்ணுமா? அப்போ மீடியா நம்மளை ஆளுகை பண்ணுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஆவியானவர் அதை பிரியப்பட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இருதயத்துக்கு ஏற்ற மகன் அப்படின்னு சொல்கிறார். அவர் எதுக்கெல்லாம் பேஷனாக இருந்தாருன்னு மட்டும் பார்க்க போகிறோம். ஹீ ஹேட் பேஷன் ஃபார் காட்ஸ் ப்ரெசன்ஸ். கர்த்தருடைய பிரசனத்தை அவர் ஆர்வமாக அவர் வாஞ்சித்தார். சங்கீதம் 63 வாசிக்கலாம். 63 1-2. சங்கீதம் 63 1-2. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அந்த வாசித்து பாருங்கள். வீட்டில் போய் அந்த சங்கீதம் 63 ஃபுல்லாக வாசிங்க. எவ்வளோ அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கிறார். அப்போ டேவிடோடைய லைஃப்பில் என்ன இருந்துச்சு? காட்ஸ் ப்ரெசன்ஸுக்காக ஒரு ஒரு பேஷன் இருந்தது. அப்படி தான் ஆராதனை வீரர்களுக்கு என்ன இருக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம என்ன பண்ணோம்? அதிகமாக வாஞ்சிக்கணும். அடுத்தது பேஷன் ஃபார் காட்ஸ் ஹவுஸ். கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே அவர் பேஷனேட்டாக இருந்தார். சங்கீதம் 27:4. 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 26. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன நாடுறாராம்? கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? எத்தனை பேர் ஆசையாக வரும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு? ஹல்லேலூயா. ஐயோ சண்டே ஆயிடுச்சு, ஒரு கடமைக்கு வரணுமே, பாஸ்டர் திட்டுவாரே, அப்படி கிடையாது. ஆசையாக வரணும். ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார், கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சித்தார். 3வது சங்கீதம் 51 ரிப்பென்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கு இடம் கொடுத்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 51 நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஈசோப்பினால் என்னை கழுவும், சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். அவர் பாவம் செஞ்சிட்டாரு. அவர் என்ன பண்ணிட்டாரு? தாவீது பாவம் செஞ்சிட்டாரு, இன்னொருத்தரோட மனைவியோட அவர் உறவு கொண்டுட்டாரு. ஆனால் மனம் திரும்புகிறார்.
இன்னைக்கு அந்த தாவீதுடைய இருதயத்தை பாருங்க, மனம் திரும்பி அவர் ஒரு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரிப்பென்டன்ஸ் இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. A good leader will accept his mistake. A good leader will accept his mistake. ஏதாவது ஒரு தவறு இருந்தால் நம்ம உணர்ந்து மன்னிப்பு கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த பேஷனட்டாக எப்படி தாவீது இருந்தாரோ அந்த போல நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருடைய பிரசன்னத்துக்கும் ஆலயத்துக்கும் நம்ம பேஷனட்டாக இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு டைம் அவுட் ஆயிடுச்சு. கர்த்தருடைய காரியங்கள், ஆராதனைக்குரிய காரியங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஒரு பெரிய ஆராதனை வீரர்களாக எழுப்புவாராக. அல்லேலூயா. இந்த ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் மறந்துவிட்டேன் சொல்லுகிறதுக்கு. நீங்கள் ஆராதனை வீரர்கள் ஆயத்தப்படும் போது, பாடல்கள் ஆயத்தப்படும் போது, ஒரு புதிய பாடல், துதியின் பாடலை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு நல்ல ஸ்பீட் டெம்போ சாங்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது புதிய சாங்கை போடுங்க. ஒரு புதிய சாங் துதி பாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா தொடர்ந்து 3 வாரம் பாருங்கள். அதே மாதிரி ஆராதனைக்குள்ளார ஒரு புதிய பாடல் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா முதல் பாடலாய் அதை பாடிருங்க. புரியுதா? அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்ச பாடல், அதுக்கப்புறம் நன்றாக அறிந்த பாடல் போகும்போது. ஏனென்றால் அநேக நேரங்கள் ஒருவேளை நம்மளுக்கு போடுகிற அந்த ஸ்லைட்ஸை பார்த்து கொண்டே நம்ம பாடிட்டு இருந்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பரிசுத்தம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போது கண்களை மூடி ஆராதனை செய்யும் போது, தெரிந்த பாடல்களை பாடும்போது அந்த ஆவியானவரை கலந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு ஆராதனையை பாடலை நாம் பாடிவிட்டு நான் அருமையான போதாகர் இடத்துல கொடுத்தேன். நாமும் தேனிலும் மதுரமையா, தெரியுமா? சொல்ல சொல்ல அந்த பாடல். நாமும் தேனிலும் மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. நாமும் தேனி எழுந்து நிற்கலாமா? அப்படியா? மதுரமையா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. எங்கள் தேவனே, எங்கள் போதகரே, எங்கள் தேவனே, ரமணி நல்ல போதகரே.
நாளிலே அநேக காரியங்கள் நீங்கள் அறிந்து வைத்திருக்கலாம், தெரிந்து வைத்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை தெரியாத காரியங்களை நீங்கள் கேட்டிருந்தீர்கள் என்றால், ஆராதனை வீரர்களாக நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றி அமைக்கும்படியாய் தேவனுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கட்டாயம் அல்ல, நீங்கள் ஆராதனை வீரர்கள் உண்மை உள்ள வீரர்களாய் மாறி, பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதனை வீரர்களாய், சாட்சி உள்ள ஒரு ஆராதனை வீரர்களாய், ஆண்டவருக்கு பிரியமுள்ள நறுமணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனை வீரர்களாய் வருவதுதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. குறை சொல்ல அல்ல, நீங்கள் சரியா ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லல, ஆனால் அந்த ஒழுங்கின் கிரைக்குள் வரும்போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆகவே தேவஜனமே, பெற்றுக்கொண்ட காரியங்களை, கேட்டுக்கொண்ட காரியங்களை, ஒருவேளை ஒரு சில காரியங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆராதனையில் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதில் மாற்ற வேண்டாம். ஒருவேளை அந்த காரியங்கள் செய்யவில்லை என்று எண்ணினீர்கள் என்றால், இப்பொழுது ஆண்டவரே கிருபை கொடுங்க அப்பா, இன்னுமாய் இந்த திருச்சபையினுடைய ஆராதனை வீரர்களாய் நேர்த்தியாய் ஒழுங்கு கிரையுமாய் செய்ய கிருபை செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஆராதனையும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.